Hello my dear students. அதாவது நிறைய காலேஜஸ்க்கு நான் போயிருக்கேன். அங்கே கோயட் காலேஜ் போயிருக்கேன், கேர்ள்ஸ் காலேஜ் போயிருக்கேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் மென்ஸ் காலேஜ். அதனால அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டேட் ஹியர். நான் என்னோட பேச்சு வந்து 2 லாங்குவேஜ்லேயே கலந்துருக்கோம். இங்கே வந்து பேசுறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரீசன் வந்து உங்கள் இன்ஸ்டிடியூஷன் இஸ் மோர் தென் 163 years old. 1956 மார்ச்ல ஆரம்பிக்கப்பட்டது. போஸ்ட் சென்டினரி செலிப்ரேஷன் தாண்டி போயிருக்கீங்க. இட் இஸ் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை இங்கே படிக்கிறதுல. ஸோ அதுவும் பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. பாய்ஸ் காலேஜாக இருந்தாலும் த விமென் ஆர் ப்ராமினென்ட் ஹியர், ரைட்? அதனால நீங்கள்லாம் மனசில் வச்சுருந்துருப்பீங்க மைண்டில், எதுக்கு இங்கே போய் விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது எல்லாருமே சாரி உங்கள் மென் டீச்சர்ஸும் இருக்கிறாங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் விமென், ரைட்? இதுலேருந்து நான் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட், ஒரு பெண்ணியவாதி அப்படின்லாம் முடிவு பண்ணிடாதீங்க, கிடையாது. ஓகே, ஸோ என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். ஐ ஹவ் ஒன்லி ஒன் சன். ஸோ ஐ எம் சீயிங் யூ இன் த ஃபார்ம் ஆஃப் மை சன். ஸோ உங்கள் இன்ஸ்டிடியூஷன் வந்து நிறைய அலுமினி, உங்கள் வெப்சைட் பார்க்கும்போது அலுமினி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் இங்கே கூப்பிட்ட அப்புறம் தான் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் எஜுகேஷன் அந்த வெப்சைட் பார்த்தேன். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். ஓகே, நான் அவரோட முன்னாடியில் தான் அந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அதை தவிர டாக்டர் வெங்கட்ராமன், நிறைய அலுமினி, இப்போ இந்த பிசி நிறைய யூனிவர்சிட்டி விசி சார், டைரக்டர்ஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாருமே இங்கேருந்து படிச்சுட்டு போனவங்க தான். ஸோ அதனால ஐ எம் சீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ த ஃபியூச்சர் வைஸ் சான்சலர்ஸ், ரைட், இன் த ஃபார்ம் ஆஃப் யூ. ஓகே, திஸ் இஸ் அ மோட்டிவேஷன் ஃப்ரம் மை சைட். ஓகே, எனிபடி யூ கேன் டூ. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? So motivation comes in the form of a woman to a man, right? Woman in the வார்த்தையில தான் man இருக்கு. Okay, so it is a combination of two. அதனால வந்து ரெண்டுமே வந்து தனித்தனி கிடையவே கிடையாது. அதாவது when God has created the earth, கடவுளுக்கு வந்து உருவம் கிடையாது. அதாவது according to different religion, உருவம் இல்லை, masculine feminine அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் 2 எனர்ஜி இருக்கு எப்பவுமே. ஓகே, there are 2 aspects of energy. So that is in the form of a man and a woman. எல்லா ரிலிஜனுமே அதுதான் சொல்லுது. அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம்னா அதில் சிவனும் இருக்கு, பார்வதியும் இருக்கு இல்லையா? ஆடம் அண்ட் ஈவ். ஓகே, so there is no discrimination even in religion. Okay, so that is only the biological difference. அதாவது ஜென்ரலாக நம்ம பார்க்க போனால், ஸோ என்னோட பேச்சில் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் வித் சம் ஆஃப் த கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த இருந்த பெண்கள், அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன, ஸோ ஆண்களும் பெண்களும் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள். தட்ஸ் a complementary. These 2 sexes, the male and the female, they should be in complementary with each other. So according to the basic principles of Islam, கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா the man and women, they are complementary to each other. Even the marriage in Islam, அதாவது முஸ்லிம்ஸ்ல வந்து மேரேஜ் நீங்க பாத்தீங்கன்னா it is considered to be a contract between a man and a woman. So religion வந்து எப்பவுமே யாரையுமே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணது கிடையாது, வேறுபடுத்தி பார்த்தது இல்லை, அது எந்த மதமா இருந்தாலும் சரி. ஸோ இந்த வேறுபடுத்தி பார்க்கிற பழக்கம் இருக்கு இல்லையா? அந்த வேறுபடுத்தி பார்க்கறத வந்து உருவாக்குறது வந்து யாருன்னா நம்ம தான். ஸோ சொசைட்டி, அதாவது நீங்கள் எஜுகேஷனில் நிறைய படிப்பீங்க, இப்போ எம்ஃபில் பிஹெச்டிலாம் படிக்க போகிறவங்க வந்து யூடியூப், அதாவது அனலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாண வீட்டில் போனால் அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க, ஒரு கஸ்டம்ஸ். இது ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, அது அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ திஸ் இஸ் அ டெண்டன்சி. அதாவது இந்த ஆண் பெண் அந்த பாலின அந்த வேறுபாடு வந்து காரணம் உருவானதுக்கு காரணமே வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது எப்படி வந்து மனுஷனை வந்து நம்ம ட்ரெயின் பண்றோமோ அந்த மாதிரி தான் அவங்களோட மூளை இருக்கும். ட்ரெயினிங் த பிரெயின். ஓகே, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சைல்ட் இஸ் பீங் ட்ரெயின்ட் பை a mother first, then by the family, then it goes to the school, அப்புறம் காலேஜ், அப்புறம் வெளியே வேலை செய்கிற இடம், அப்புறம் ஃபுல்லாக உலகமே. இப்போ உலகம் நம்ம கையில் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நம்ம போயிட்டே இருக்கு உலகம். ஸோ இந்த மாதிரி அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் வந்து அந்த ஸ்டீரியோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ ஸ்டீரியோடைப் டெண்டன்சிஸ். அதாவது இதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண் ஏன் அடிமையானால் ஒரு புக்கு யாரை படிச்சிருக்கீங்களா? யார் எழுதுறதுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அந்த புக்கில் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இது வந்து எப்படி இந்த பேட்ரியார்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஆண் ஆதிக்க சமுதாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வேலைகளை வந்து டிவைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டிலே வந்து சமையல் பண்ணுறதுன்னா பெண்கள் தான் பண்ணுவோம். இப்போ கிடையாது, இப்போ உங்களை பண்ண வச்சுருந்தாங்க. ஓகே, ஸோ சமையல் பண்ணுறது இப்போ எங்கள் காலம் சுபதி மேடம் கல்யாணம் போனீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க தான் சமையல் பண்ணுவாங்க. இப்போ நீங்களாம் கல்யாணம் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் தான் செய்யணும். அது ஏன் அப்புறமா சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த ஸ்டீரியோடைப் டெண்டன்சிஸ் அதுக்கு பேர் தான். அதாவது இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிவிஷன் எப்படி வந்தது சொசைட்டியில். ஓகே, மனுஷன் வந்து பிறக்கும் போது நல்ல மனுஷனாக தான் இருக்கான். தூங்கும் போது பாருங்கள் எவ்வளோ நல்லவனா இருக்கான் எல்லாமே. ஐயோ இந்த இப்பட்ட ஆள் உலகத்தில் இருக்குமான்னு அப்படியே தூங்குது. அதுதான் உண்மையான இது மனுஷனோட இது. ஓகே, ஸோ அவனா வந்து கிரியேட் பண்ணல. அதாவது சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் மைண்ட்ல ஏறணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும்போது சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு the people are doing it in a continuous manner. So that is called as a social construction. So அப்படி வந்து division of labor, அதாவது பழைய காலத்துல நீங்க ancient primitive ages நீங்க போகும்போதும், since being a history teacher I touch this history many times. So primitive ages நம்ம போகும்போதும் division of labor, அதாவது man will go for hunting outside, okay, for survival, and women will be at home taking care of his house and his children. Yeah, so this is the reason for the stereotype attitude. So இது வந்து காலங்காலமா அதாவது சிவிலைஸ் ஆகாம இருந்த ஒரு மனுஷன் அப்பவே பிரிச்சுட்டான். ஓகே, அப்புறம் வந்து இது வந்து இன்னும் எப்படி டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டீரியோடைப் டெண்டன்சிஸ், அதாவது டொமஸ்டிக் ஸ்பியர் ஃபுல்லா விமனுக்கு, அவுட் சைட் ஸ்பியர் ஃபுல்லா மேன் அப்படின்னு தான் டிவைட் ஆச்சு. ஓகே, ஸோ இது வந்து அப்புறம் இங்கே நம்ம இந்தியன் கான்செப்ட் நம்ம பார்க்கும்போதும் இந்த டிஃப்ரென்ஸ், இந்த பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் பிகேம் அ சோஷியல் டிஃப்ரென்ஸ். அதாவது சமூகத்தில் வந்து வேறுபாடு வந்து வர்றதுக்கு அதிகமாக இருந்த ரீசன் வந்து இங்கே நம்ம இந்தியன் சொசைட்டியில், அதாவது உலகத்தில் இருக்க எந்த நாட்டிலையுமே இந்த சிஸ்டம் கிடையவே கிடையாது. வாட் இஸ் தட் சிஸ்டம் கால்? காஸ்ட் சிஸ்டம். ஓகே, வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு பார்க்கும்போது பிராமின் சத்திரிய வைஷ்ய சூத்ரான்ற வரும்போதும் அங்கே வந்து இந்த மனுஸ்மிருதி அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Hindu dharma lawgiver called Manu. He initiated the discrimination of women. So மனுஸ்மிருதியில வந்து எந்த அளவுக்கு வந்து டீக்ரேட் பண்ண முடியுமோ விமனை அந்த அளவுக்கு டீக்ரேட் பண்ணிட்டு நீங்க வந்து விமன் வந்து உள்ள பூட்டி வச்சுரு, வெளியே போனா வந்து she will be a character loser. She is like a snake, she is a poison அப்படின்ற மாதிரி இந்த மனுஸ்மிருதி நம்ம படிச்சோம்னா அப்படியே அந்த ஸ்மைலி போடுவோம்ல கோமா அந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்குலாம் ஃபேஸ். ஓகே, உங்களுக்கெல்லாம் படிச்சா சந்தோஷமா இருப்பீங்க, எங்களுக்கெல்லாம் கோவம் வரும். ஓகே, இப்போ அந்த மாதிரியான இந்த சோஷியல் டிஃபரன்சியேஷன் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்க எதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிராமின் சத்திரிய வைஷ்ய சூத்ரான்னு பார்க்கும்போதும் என்ன ஆஸ்பெக்டை வந்து ஒரு சொசைட்டி ஒரு குரூப்புக்கு நம்ம கொடுக்கலன்னா அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாங்க அப்படி சொல்லி பார்த்தா, எதை கொடுக்கலன்னா யாரும் முன்னேற மாட்டாங்க? யோர் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் பிளேஸும் அதுதான், செகண்ட் பிளேஸும் அதுதான், தேர்ட் பிளேஸும் அதுதான்.
ஸோ அந்த மலாலா யூசுப்ஸாய் படிக்கிற ஒரு பொண்ணு ஆப்கானிஸ்தான்ல. ஸோ ஷீ சேஸ் தட், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது டெரரிஸ்ட் சொல்லக்கூடாது மாதிரி. ஸோ அவங்க வந்து எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்றத அவங்க காட்டிட்டாங்க. எதுக்கு அவங்க பயப்படுறாங்கன்னா, கேர்ள் வித் அ புக், அதாவது ஒரு பெண் கையில புக் இருக்கிறத பார்த்தா அவனுக்கு பிடிக்கல. ஓகே, தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு சின்ன பொண்ணு யூஎன்ஓல பேச வாய்ப்பு கிடைச்ச அந்த பொண்ணு. ஸோ it is her statement. Extremists have shown what frightens them most is a girl with a book. அதான். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம ஏன்ஷியன்ட் சிஸ்டம்லையும், ஏன்ஷியன்ட் காஸ்ட் சிஸ்டம் சொசைட்டி, வேத கால இந்தியா. வேத காலத்துல 2 வேத காலம் இருக்கு, முன் வேத காலம், பின் வேத காலம். அந்த பின் வேத காலத்துல தான் இந்த தர்ம சாஸ்திரங்கள்னு சொல்லிட்டு the people began to write their own interpretations. அதாவது நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ரிலிஜன் வந்து எந்த காரணத்திலையும் எந்த இதுலையுமே வந்து மேனை உண்மை பிரிச்சது நம்ம அந்த லா கிவர்ஸ் அந்த மாதிரி சொல்ல அந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் another reason for the degrading position of women. So they have stopped giving education. Education பெண்களுக்கு வேண்டாம். Like Shudras, the women were also behind the scene. அவங்க முன்னாடி வரக்கூடாது. அதுல ஒரு எக்ஸெப்ஷனல் கேசஸ் நம்ம நிறைய பேர் இருக்கு. இப்போ சங்க காலத்துல பார்த்தீங்கன்னா அதே நீங்க டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது வேத காலத்துக்கும் நம்ம சங்க காலத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இங்கே வந்து விமன் பொசிஷன் வாஸ் குட். Even now, when we compare North India with South India, the condition of women in South India is good. Reason is, திராவிட சொசைட்டி, திராவிடம் தமிழர் நாகரிகம் நம்ம பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து அதிகமான ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட்ட ஒரு சமூகம். ஓகே, ஸோ ஓகே, வீர மங்கைகள், ஓகே, வேலு நாச்சியாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பெண்கள் இருந்திருக்காங்க. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் நான் கொஞ்சம் டச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க சொசைட்டியில். ஐ ஹாவ் காட் அ லிஸ்ட் ஆஃப் அரவுண்ட் 100 women. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பெரிய பெரிய விமன்? ஜானகி ராணி, அப்புறம் இந்திரா காந்தி, ராணி காந்தி, குயின் ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் அஞ்சலி அம்மா. ஓகே, சரி, ஓகே, என்ன I accept you know many women. Okay. இப்போ உள்ள பேர்லாம் சொல்லுங்கப்பா. இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். த்ரிஷா, நயன்தாராலாம் பிடிக்காதா? ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியில நிறைய விமன் இருக்காங்க. நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஃபுல்லாக படிச்சுன்னா போர் அடிச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து ஏன்ஷியன்ட் பீரியட்லேயும் சரி, மெடிவல் பீரியட்லேயும் சரி, மாடர்ன் பீரியட்லேயும் சரி, யூ ஹேவ் காட் அதர் லாட் ஆஃப் விமன். இப்போ நீங்கள் இந்த சுகர் கேன் ஜூஸ் குடிக்கிறீங்கல்ல, அது யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? ஒரு woman. Her name is ஜானகி அம்மா. சயின்டிஸ்ட் அவங்க, ஃபர்ஸ்ட் PhD in botany. அதாவது இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு சுகர் கேன் ஸ்பீஷீஸை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்ச் பண்ணி, அது வேற மாதிரி இருக்கும்ல சுகர் கேன் பார்த்துருக்கீங்க இல்லையா? நம்ம சாதா கரும்பு மாதிரி பொங்கலில் வர கரும்பு கிடையாது, இது வேற கரும்பு. ஸோ அந்த சுகர் கேனையும் அந்த எக் பிளான்ட் பிரிஞ்சால் இருக்குல்ல, அந்த ரெண்டையும் வந்து உருவாக்குறதே வந்து ஒரு பெண். ஸோ அந்த சுகர் கேன் ஜூஸ் குடிச்சா ரிஃப்ரெஷிங்காக இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ யூ ரிமெம்பர் ஜானகி அம்மாள் எவ்ரி டைம் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஓகே, வாட்? ஸோ இப்போ இவ்வளோ விமன் இருந்தாலும் இவங்களெல்லாம் பற்றி நம்ம ஏன் கேள்விப்படலை அப்படின்னு சொன்னால், தட் இஸ் த ப்ராப்ளம் இன் ஹிஸ்ட்ரி. பிகாஸ் த ஹிஸ்ட்ரி புக்ஸ் வேர் ரிட்டன் பை men. Okay, so they just want to hide the achievements of women. அங்கதான் அந்த patriarchy வருது. And most of the history books, அதாவது reliable source of record information நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரவங்க தான்.
Okay, British people, Oxford History of India, அதாவது reliable record, historical sources பார்த்தோம்னா கேம்பிரிட்ஜ் ஹிஸ்டரி, ஆக்ஸ்போர்ட் ஹிஸ்டரி, இல்லை வந்து நார்த் இந்தியன் ஆத்தர்ஸ் யாராவது நிறைய பேர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருந்து ஆத்தர் நிறைய இல்லை, சத்யநாத ஐயர், சுவாமிநாதன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பற்றி ஒரு நல்ல புக்கு வந்து இன்ன வரைக்கும் இல்லை. ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி காங்கிரஸ் நடக்கும்போதெல்லாம் we used to say people do research on Tamil Nadu history, write new books on Tamil Nadu history அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள போய் டிக் பண்ணி பார்த்தோம்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. நிறைய ஆர்கைவ்ஸ் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம அதெல்லாம் எடுத்து இன்டர்பிரேட் பண்ணவே இல்லை. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தோம்னா அந்த ஹிஸ்ட்ரி, அந்த ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்த்தோம்னா நிறைய விமன், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் விமன். ஓகே, ஸோ ராணி துர்காவதி, ராணி பத்மினி, ராணி ருத்ரமாதேவி, அதை வந்து சினிமா வாங்கினா தான் நம்மளுக்கு தெரியுது. அதாவது இப்போ வந்து they just want to make money. பிரியங்கா சோப்ரா வந்து யாரா இருக்கும், பத்மாவதி, ராணி பத்மாவதி. அப்போதான் வந்து you are knowing these women were in history அப்படின்னு சொல்லுவோம். So they were சில இது வந்து அந்த distortions சொல்லுவாங்க ஹிஸ்டரியில, distortion. அதாவது ஆண்கள் வந்து செஞ்ச அச்சீவ்மெண்ட்டையே வந்து மறைச்சு வேற மாதிரி அவ்வளோ ஒரு சின்ன சென்டென்ஸை மாற்றினா போதும் டெக்ஸ்ட் புக்ல. முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொன்னா தே ஆர் டெரரிஸ்ட் அப்படின்ற அந்த கான்டெக்ட்ல கொண்டாந்து. ஓகே, அக்பர் தான் வந்து நல்ல எம்பரர், ராஜ்புட் பாலிசி கொண்டாந்தாரு. he was having a friendly relation with the Rajputs. He married a Rajput princess. அதனால அக்பர் கிரேட். ஆனா அவுரங்கசீப் தான் கிரேட், Tipu Sultan தான் கிரேட். So the first person who attacked the British from India, Tipu Sultan. Rani Jhansi அதெல்லாம் வந்து they just want to impose the North Indian அந்த மென்டாலிட்டி. அவங்க தான் வந்து பவர்ஃபுல்லான லேடிஸ், ராஜ்புட் லேடிஸ் தான் பவர்ஃபுல். அந்த மாதிரி கொண்டு வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் வந்து அங்கங்க வந்து they just sprinkle in history. அவங்க வந்து தமிழ்நாடுக்குள்ள வந்து பார்க்க சொல்லுவாங்க. ஓகே, when you see the Tamil Nadu history of Tamil Nadu நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வேலு நாச்சியார் ஹிஸ்டரிலாம் நீங்க படிச்சீங்கன்னா it's suffered a lot. கடைசி வரைக்கும் she resisted the British army இப்போ 18th century. அதெல்லாம் வந்து ஹிஸ்டரி புக்ஸ்ல வராது, நீங்க படிங்க. as a history should find out many good things. ஓகே, இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா இந்த ரீசன்ஸ்னால தான் அது women were backward, பின்தள்ளப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு உருவாக்குறது? சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ரியாலிட்டிஸ். ஆல் தீஸ் ஆர் ரியாலிட்டிஸ். அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து மனுஷனுக்கு இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த லோ பொசிஷன் ஆஃப் விமன். அது வந்து காலப்போக்கில் அப்படியே டெவலப் ஆகி அந்த எஜுகேஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 19th century எண்டில் சோஷியல் ரிஃபார்மர்ஸ் லைக் ராஜா ராம்மோகன் ராய். ஸோ அங்கேயும் வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்களா விமென்ஸை ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க? விதவுட் விமென் தேர் இஸ் நோ விமென். அதுதான் என்னோட கான்செப்ட். பெரியார் யார்? பெண்ணா? ஆண். ராஜா ராம்மோகன் ராய் ஆண். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எஃபர்ட் வாஸ் கிவன் பை அ மேன். அதாவது ஒரு ஆண் வந்து, அதாவது ஒரு பெண் வந்து தன்னை பெண்ணியவாதின்னு சொல்றதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஆண் எப்போ வந்து நான் பெண்ணியவாதின்னு சொல்லி அவன் அக்செப்ட் பண்ணி அங்க நிற்கிறானோ he will touch the sky. சரியா? so the மொத்த சப்போர்ட்டும் 50% of the population, man சப்போர்ட்டும் இருக்கும், women சப்போர்ட்டும் இருக்கும். okay, so like that many people have gained strength. for example, இப்போ இருக்கக்கூடிய Canadian Prime Minister இருக்காருல்ல, யார் கனடா Prime Minister? Justin Trudeau. He is a Canadian Prime Minister. So he says, அதாவது ஒரு இதுல ஜெனரலா பேசும்போதும் நான் வந்து I am a feminist அப்படின்னு சொல்லி பேசுறேன். அவர் அந்த இது பொங்கல் டைம்ல கூட தமிழ்ல பேசுறாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ. Canadian Prime Minister is a very young person, male. So he has given 50% reservation for women in his cabinet. 50% வந்து பெண்கள் தான் இருக்காங்க கனடால. So similarly Barack Obama, அவரோட கேபினெட்ல 27 to 30% were women. Okay, so அதே மாதிரி நெல்சன் மண்டேலா, பழைய
African apartheid leader. He was also he says that he is a feminist. Okay, so when man gives his support to a woman, she becomes powerful. And at the same time, when woman is behind the man, he becomes powerful. Both are complementary to each other. Yeah. Rend energy. What are the two energies you study in physics? Potential energy. உங்களே ஃபர்ஸ்ட் சொல்றேன். Potential energy, kinetic energy. தமிழ்ல சொன்னா ஆற்றல் சக்தி, இயக்க சக்தி. ஆற்றல் மேன், இயக்கம் பெண். ஓகே, ரெண்டு சக்தி. ஸோ இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, இன் yang அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த யோயோல இப்படி ஆடிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி அது இன்னொன்று இப்படி இருக்கும், ஒரு உருண்டை மாதிரி. ஒரு கோல் வந்து இந்த பக்கம் மேல தெரியுற மாதிரி இருக்கும், அது உள்ள இன்னொரு கோல் வந்து உள் சைடு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று வந்து இன்வர்ட், ஒன்று வந்து அவுட்வர்ட். ஓகே, ஸோ men or intellect, அதாவது அறிவு ஆற்றலும், பெண்கள் wisdom, ஞானம் உள்ளவர்கள். ஓகே, ஞானம் எப்பவுமே உள்ளதா இருக்கும். இதுல வந்து I am just reflecting me as a feminist. Sorry, but both are together. Okay, so intellectuality and wisdom goes together. So next, I just want to say about the present situation of women. அதாவது நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எதுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு சொசைட்டி, ஒரு வேர்ல்ட் பாப்புலேஷன்ல 50% ஆஃப் men, 50% ஆஃப் women. ஈவன் இந்த தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா 7 கோடி மக்கள் தொகை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3.5 கோடி பெண்கள், 3.5 கோடி ஆண்கள் அப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டில ஒரு பக்கம் மட்டும் இப்போ men's power is only accepted அப்படின்னா மீதி 50% அப்படியே தான் இருக்கும், யூஸ் ஆகாது. ரெண்டுமே சேர்ந்து யூஸ் ஆச்சுன்னா தான் ஃபுல் டெவலப்மெண்ட் இருக்கும். If both the men and women are towards work or towards anything, the nation will develop. When you see the European countries or the developed countries, நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களோட எக்கானமி, பொருளாதார நிலை வந்து நல்ல டெவலப் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே மற்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லையோ இல்லை பின்தங்கிய நாடுகளில் நம்ம பார்க்கும்போதும் ரொம்ப புவராக தான் இருக்கு. ஓகே, ட்ரஸ்ட் லா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் என்ஜிஓ, ட்ரஸ்ட் லா, இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் என்ஜிஓ. தே ஹேவ் டன் அ சர்வே, ஒரு ரிசர்ச் சர்வே மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணி எந்த நாடுகள்லாம் வந்து பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே. பாதுகாப்பு இல்லாத நாடுகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள்ன்றதுல அது சொல்ல வருத்தப்படக்கூடிய விஷயம் தான். 4வது பொசிஷன்ல இந்தியா இருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்கானிஸ்தான், பின்னாடி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அதெல்லாம் இருக்குல்ல, வேர் த விமன் செக்யூரிட்டி இஸ் ஆப்சன்ட், டோட்டலி நில். ஓகே, ஸோ இந்த ஜல்லிக்கட்டு வந்து சக்ஸஸ் ஆச்சா? ஏன் சக்ஸஸ் ஆச்சா? அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னாங்க? Women security. Even though lots and lots of men were along with women during the nights in the Marina Beach, எதுவுமே அங்கே அசம்பாவிதம் எதுவுமே நடக்கல. விமன் செக்யூரிட்டி எதுவுமே பறி போகல. ஓகே, ஸோ அந்த விமன் செக்யூரிட்டி அது வந்து இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் the men. Okay, so the women should not be considered as a, இப்போ இந்த ஃபெமினிசம் பேசுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பேசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, women is being seen only as a sexual object. அது வந்து ஒரு பொருளா தான் பார்க்குறாங்க எல்லாருமே. ஈவன் இன் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல பாருங்க, மீடியால ரெப்ரசன்டேஷன் பண்றதுல பாருங்க, இட் இஸ் being recognized only as an object. Okay, so the media representation is the indecent representation of women. ஏதோ ஒரு இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு அதுக்கு பெண் தேவை கிடையாது. அந்த இடத்துல that is being used.
அண்டர்ஸ்டுட். அதெல்லாத்தையும் தான் அந்த ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட், ஃபெமினிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரியே வந்து ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் மைண்ட்ல உருவாச்சுன்னா அப்போ சொசைட்டியில் இருக்கக்கூடிய சின்ன யங் ஜெனரேஷன் என்ன நினைப்பாங்க? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கூட இருக்கு பாருங்க, கலர்லே. சின்ன பசங்களுக்கு கேர்ள்ஸ்னா பிங்க் கலர், பாய்ஸ்னா ப்ளூ கலர். சின்ன கேர்ள்ஸ் அந்த நர்சரி சில்ட்ரன்லையும் கேளுங்க, உனக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டால் எனக்கு பாய்ஸ் பேர் மட்டும்தான் சொல்லுவாங்க பையன். அதுக்கப்புறம் 18 வயசுக்கு அப்புறம் கேர்ள்ஸ் என்ன சொல்லுவான்? அதுக்கு முன்னாடி வந்து வெறும் பாய்ஸ் பேர் தான் சொல்லுவான். ஏன் யாருமே கேர்ள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் கேர்ள்ஸ் கூட நான் சேர மாட்டேன், அவங்கள வேஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ இதை வந்து தான் நம்ம சின்ன பசங்களுக்கு மைண்டில் ஏற்றுவோம். ஸோ மறுபடியும் அந்த சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போகுது, மறுபடியும் பேக் டு த ஃபேமிலி. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் women are not being respectable in the society. ஓகே, ஸோ ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? ஆஸ் அ woman I say it is just a honor, respect. நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன்ல, as a wife I am giving respect to you as my husband. In turn, what you are giving to me, respect you are giving? No. இல்லையா? சில ஆண்கள் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா கல்யாணம் ஆகாத ஆண்கள். அதனால what is being expected by a woman is just a honor from a man. When the self-respect, அதாவது எல்லாருக்குமே ஒரு சுயமரியாதை இருக்கு. ஓகேயா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் எல்லாருக்குமே சுயமரியாதை இருக்கு. அது வந்து எந்த இடத்துல டச் ஆகுதோ அங்க ஈகோ கிளாஷ் ஆகுது. There leads the trouble. ஒரு குடும்பத்துல வந்து குழப்பத்தை உண்டாக்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை மூட்டி விட்டா போதும், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். Man plus woman is equal to confusion. ஓகே, அதுக்கு 2 பொம்பளை இருந்து வச்சுக்கோங்க, 2 ஒய்ஃப் இருந்து வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு அவங்களால. ஓகே, அதான் உலகத்திலே வந்து ரொம்ப அதிகமா கஷ்டப்படுறவன் எவனா 2 பொண்டாட்டி காரணம், வேற யாருமே கிடையாது, செத்தான். So man plus woman is equal to, it's not confusion, it is a completeness. Can you accept பண்றீங்களா? நீங்க யோசிங்க, அதாவது மேனும் உமனும் சேர்ந்தாதான் அந்த கம்ப்ளீட்னஸ். ரெய்மண்ட்ஸ்ல வரதுல அட்வர்டைஸ்மெண்ட், the complete man. ஏன் போடுறோம்? Why the Raymond man is considered to be a complete man? யாருக்கு தெரியுமா? He is so caring towards her girl, towards his girl child. அவ்வளோ கேரிங்கா இருக்காங்க. He understands the girl. He understands the woman, what she wants. He understands. Now represent பண்ணாங்க. Okay, that gives the completeness. There will not be any confusion when the man and woman understands each other. When there is a respect on each other's side, there will not be any confusion. ஏன் இப்போ டைவர்ஸ் கேஸ் நிறைய இருக்குது கோர்ட்ல? Why more number of divorce cases are there in the court? No understanding, ego clashes. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் இல்லையா? ஸோ nowadays alcoholism நிறைய சோஷியல் ஈவெண்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்க. அதாவது சொசைட்டிக்கு எம்பிள் ரிசர்ச் இல்லை பிஹெச்டி ரிசர்ச் பண்ணும்போதும் சொசைட்டல் ரிசர்ச் பண்ணும்போதும் these are the major drawbacks. ஓகே, ஸோ நம்ம வந்து விமன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள்லாம் இருக்கோம்ல, இவங்களை மட்டும்தான் விமன் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, சாரி. ஓகே, because women, the lower sections of women, the poor women are the majority of women, they are dying every day. ஒரு சின்ன புக்ல படிக்கும் போது ராஜஸ்தான்ல it's a desert area இல்லையா? ஸோ எல்லா குழந்தைகளுக்குமே, அதாவது எல்லா மனுஷனுக்குமே முதல் தெய்வம் வந்து அம்மா, கரெக்டா? தாய். அதை யாரும் அப்போஸ் பண்ண முடியாது. அது ஆணா இருந்தாலும் சரி, பொம்பளை இருந்தாலும் சரி, ஆண் பொண்ணு 2 அம்மா தான். ஸோ அம்மா பார்க்குற மாதிரி யாரும் பார்க்க முடியாது. ஸோ அந்த ராஜஸ்தானில் ஒரு அந்த சின்ன இட்ஸ் நாவல் லைஃப். அது வந்து எப்போவுமே இப்போ சினிமாவில் நம்ம பார்ப்போம், சாப்பாடு இல்லைன்னா கூட பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணி குடிச்சிடும். அந்த தண்ணி கூட கிடைக்காது ராஜஸ்தான். ஓகே, she is earning, she is the breadwinner of the family.
சீஸ் தான் ரொம்ப கம்மியான காசு தான் வருது அவங்களுக்கு, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பசிக்குது, தண்ணி குடிச்சாலும் பசி அடங்க மாட்டேங்குது. அங்கே டெசர்ட் ஏரியாவில் அந்த பறவையெல்லாம் செத்து கிடக்கும் இல்லையா, அதை வந்து அதில் உள்ள ஃப்ரெஷ்ஷஸ் இல்லை சின்ன அனிமல்ஸ் சாப்பிட்டு போயிடும். அதில் வெறும் போன்ஸ் இருக்கும்ல, அந்த ரெக்கை, அதை எடுத்து சாப்பிட்றாங்க அந்த பெண்கள் பசிக்காக. ஓகே, ஸோ when you see the entire world, women are in poverty. ஓகே, விமன்லாம் நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் தானே எங்களை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஓகே, அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம், பட் இட்ஸ் ஆல் ஜென்ரலைஸ்ட். அதாவது உண்மையான நிலை வந்து வேற. ட்ரைபல் விமன் பார்த்தீங்கன்னாலும், இல்லை ரொம்ப புவர் பேக்ரவுண்டில் ரொம்ப குக்கிராமத்தில் வாழக்கூடிய பெண்கள், அதாவது மலை கிராமங்களில் வாழ்ப்பாங்கல்ல அந்த பெண்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ பேத்தட்டிக் பொசிஷன், ரொம்ப கஷ்டமான நிலை. Okay, so they have got lot of health problems. At the times of delivery they die. அவங்கள டக்குன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போக முடியாது. ஒரு குச்சியில வந்து 2 பக்கம் அந்த கட்டி கீழே தலையில தொங்கி கூட்டிட்டு எடுத்து போவாங்க, மேல இருந்து கீழே கொஞ்சம் திடீர்னு பெயின் வந்தா என்ன பண்ணுவோம். So you have to, why I am saying this to you is the pain of a woman should be understand by the man. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ரொம்ப ஈஸியா, ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு வெள்ளைக்காரன்கிட்ட போயிட்டு ரேசிசம் அதை நீ ஃபீல் பண்ணியிருக்கியான்னு கேட்டால் அவன் ஃபீல் பண்ணுவான். ஒரு ஒயிட் மேன், ஓகே, ஹீ இஸ் இங்கிலீஷ் மேன், அதாவது வெள்ளைக்காரன், அவனுக்கு வந்து ரேசிசம்னா என்னன்னு தெரியுமா, அதனுடைய வழி என்னன்னு தெரியுமா, தெரியாது. அதே இது நெல்சன் மண்டேலாக்கோ இல்லை அம்பேத்கருக்கோ இல்லை மார்ட்டின் லூத்தர் கிங்குக்கோ தெரியும் அதனுடைய வழி என்னன்னு. அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியை கூட நீ போய் சொல்லி குடிக்க முடியாது. ஸோ அந்த அந்த மரியாதை வந்து வந்து அடிப்பட போதும் அந்த பெயின் தெரியும். ஸோ when you began to respect a woman, you must understand her pain. I am not saying that man வந்து பெயின் அனுபவிக்கணும்னு நான் சொல்றேன். அதில் சின்ன வயசுல சின்ன வீட்டிலலாம் சொல்லுவாங்க, ஆம்பளை பையன் தான் எதுக்கு அழுகுறேன் அப்படின்வாங்க. ஏன் அழுகக்கூடாது? நான் சொல்றேன் அழுகு. ஓகே, உனக்கு மனசு வலிக்கும்ல, உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, எதுக்கு நீ மட்டும் போய் பாத்ரூம்ல அழுகுற, இல்லை தெரியாம அழுகுற, தலைமணியில் போச்சுக்கிட்டு அழுகுற, நேராளு. ஓகே, நான் அப்படிதான் சொல்றேன் பையன், அழுகுன்னு நினைச்சுன்னா அழுகு. நானும் கேட்க மாட்டேன், நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுகுலாம் கேட்க மாட்டேன். ஏன் பொம்பளை தான் அழுகணுமா? கிடையாது. ஓகே, இது ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க இந்த இதுல. என்னன்னா, எந்த மாதிரியான பெண்களை வந்து ஆண்களுக்கு பிடிக்கும், யாருக்கு பிடிக்கும், எந்த மாதிரி பெண்கள் ஆண்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க. ஆண்கள் தானே, உங்களுக்கு தான் கேட்கிறேன். நான் வந்து நல்லா பேச முடியாது, ஆனா அவங்க நான் பேசுறேன், நான் பேசுறேன். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் சர்வே. ஓகே, எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணி யாராவது மாதிரி தேவையில்லாம ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்க. அதை நாங்கள் எங்களை மாதிரி ஆள் படிச்சு வந்து உங்களை மாதிரி ஆள்கிட்ட பேசுவோம். தெரியல தெரியல. A man likes a woman. எந்த woman லைக் பண்றாங்கன்னா the person who is brave and confident. The self confidence, தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய பெண்கள்ல தான் ஆண்களுக்கு பிடிக்கும். நீ ஏன் வந்து கல்யாணம் பண்ற யோசிப்பாரு. உன் வைஃப் வந்து கல்யாணம் புதுசுல அழுதுச்சுன்னா நீ போயிட்டு ஏதாவது சரி பண்ணி விடுற, ஏதோ வாங்கி கொடுத்து வெளியே கொடுக்க ஏதோ பண்ற, ஓகே சரி பண்ணிடுற. அது எப்ப பார்த்தாலும் அழுதுச்சுன்னா சாணி அவ்வளவுதான். டைம் ஆக ஆக அப்படியே இறங்கிடும் மரியாதை, பேரெல்லாம் மறந்துடும். அதுக்கு நிறைய புனை பேர்கள் நிறைய வந்தது. சனி எப்ப பார்த்தாலும் அழுது காரியத்தை சாதிக்குது, பிடிக்காது, சீரியஸா பிடிக்காது. இதேதான் நான் கிளாஸ்ல பசங்களுக்கு சொல்லுவேன், அவங்கள கூட கேளுங்க. எந்த ஆண்களுக்கு அழுது காட்டிட்டாங்க, நீ போய் உள்ள கூட போய் அழுது, அவன் முன்னாடி அழுகுற மாதிரி காட்டாது அப்படிங்கிறது. ஏன்னா கான்பிடண்டா இருக்கக்கூடிய பெண்களை ஆண்களுக்கு பிடிக்கும், அட் த சேம் டைம் பிடிக்காது. ரெண்டு திரும்ப பிடிச்சிருவான், என்ன சொன்னாலும் மிக மாட்டேங்கிறது. அதனால வந்து பிரச்சனை வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, எங்ககிட்ட.
நாங்கள் வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணி அனுப்பிடுவோம். குயின் மேரிஸில் வர பசங்களை, காய்கறிகளில் வர பசங்களை, ஆஸ் அ உமன் ஸ்டடீஸ் லெக்சரர் ஐ ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபெக்ட்லி. மேம் நீங்கள் சொல்றதெல்லாம் போய் நான் வீட்டில் சொன்னேன்னா அடிக்க வர மாட்டேங்க அண்ணன் அப்படின்னு. இவன் சாப்பாடு போடுறதுல கூட வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க அம்மா. சண்டே அன்னைக்கு மட்டன் செய்வாங்கல்ல வீட்டில், அப்போ பையனுக்கு மட்டும் எடுத்து வச்சுருவாங்க நிறையா. பேசி சொல்லுவோம். சரி, ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது, வீட்டில் ஹாஸ்டல் உங்க வார்டன் கேள்வி. வார்டன் ஆப்பில் எந்த நீ கத்த. ஓகே, அதனால அந்த ஃபுட்டுல கூட அந்த இது இருக்கு ஸ்ட்ராட்டஜி. அந்த பையன் சாப்பிட்டு போறான், அண்ணன் தான் சாப்பிட்டு பையன் நிறைய மட்டன் கொடுப்பாங்க. பெண்களுக்கு வந்து 1-2 தான். இதுக்கு நான் சொல்லி கொடுத்து வீட்டில் போயிட்டு கேட்டுருக்கீங்க சண்டை. ஆனாலும் போட்டு வாங்கி சாப்பிட்றது மட்டும் போகலாம் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீ எதை பார்க்கவே கல்யாணம் ஆனா கூட உன் ஹஸ்பண்ட் சாப்பிட்றானா என்னன்னு பார்க்காது, முதல்ல நீ சாப்பிடு. சரியா? அப்படி ட்ரெயின் பண்ணிக்கிறது. இப்ப நான் சொல்லிக்கிறேன், இப்ப மாடர்ன் எது நீதான் சமைக்கிறேன் இல்ல ஸ்விக்கில வாங்குறியா, நீ எதுல வாங்குறியோ நீ சாப்பிட்டு ஃபர்ஸ்ட். ஓகே, அது சாப்பிடுறதா இல்லையா பார்க்க நீ முதல்ல வாங்கிக்கலாம். இந்த மாதிரியே தான் போகுது சொசைட்டி. அதாவது வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் வந்து இந்தியன்ஸ் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறான். நம்ம எல்லாம் வெஸ்டர்னர்ஸா போய் நாசமா போனோம். முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப் எல்லாம். அந்த ஹெல்த் எல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. இல்லை அதை பேசணும், அவங்க நிறைய பேசிட்டே போகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பொசிஷன். ஸோ நம்ம மறுபடியும் டாபிக் வந்துடும். டாபிக் வெளியே எங்கேயோ போயிட்டேன். ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை சோசியல் ஸ்டேட்டஸ்லையோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதாவது எம்பவர்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா வார்த்தை? விமன் எம்பவர்மெண்ட் வார்த்தை கேட்டாலே பிடிக்க மாட்டேங்குது. யாருக்கெல்லாம் பிடிக்குது அந்த வார்த்தை? ஹானஸ்ட்லி இங்க கை வச்சு சொல்லு. விமன் எம்பவர்மெண்ட் வரவே இல்லை, கை வர மாட்டேங்குது. விமன்ல தான் மென் இருக்கீங்க, அது உள்ள மென் இருக்கீங்க பாருங்க. ஓரமா இருக்கீங்க. விமனுக்கு பின்னாடி இருக்கீங்க, பின்னாடி இருந்து தள்ளுற இந்த சக்தி. இது மாதிரி பேசிக்க போலாம். ஓகே, ஸோ when you say, அதாவது அந்த எம்பவர்மெண்ட்ங்கிற அந்த வார்த்தை வந்து உருவானதுக்கு காரணம் வந்து கேட் மில்லட்னு ஒரு எழுத்தாளர், ஒரு லேடி. She wrote a book called Sexual Politics. அதாவது நம்ம இப்போ பாலிடிக்ஸ்னு சொல்றோம், எங்க போனாலும் பாலிடிக்ஸ், எதை எடுத்தாலும் பாலிடிக்ஸ்னா என்ன? இங்கே உள்ளது அங்கே சொல்றது, அங்கே உள்ளது இங்கே சொல்றது, எல்லாத்தையும் தப்பா சொல்றது, இன்டர்பிரேட் பண்ண, அதுக்கு தான் பாலிடிக்ஸ். காலேஜுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்கும், டீச்சருக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்கும், உங்களுக்குள்ளே பாலிடிக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ், எல்லாமே பாலிடிக்ஸ். ஏன் இந்த பாலிடிக்ஸ்க்கு இவ்வளோ பவர்? எஸ், இட் ஹாஸ் காட் இட்ஸ் பவர். பாலிடிக்ஸ்னாலே அடுத்த வார்த்தை பவர் தான். ஸோ ரஜினி ஒரு படத்துல ஒரு சேர்ல உட்காருவார்ல, இப்பதான் உட்கார மாட்டேங்கிறாரு, அது விடுது. சேர்ல உட்காந்து திரும்பி பார்த்தாலும் தெரியல, அதனாலதான் அவர் மாறிட்டாருன்னு காட்டுவாங்க, இண்டிகேட் பண்ணுவாங்கல்ல. அதை ஏன் வந்து அவர் வந்து வேற மாதிரி பேசுறாரு, கால் மேல கால் போடுறது இல்லை, அது என்னன்னா பவர், பதவி, நாற்காலி. ஓகே, அதனாலதான் அந்த வார்த்தை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. ஸோ இந்த எம்பவர்மெண்ட்டும் அதே தான். When the woman understands that she has got this ability and skill, அது வந்து ஒரு ஃபீலிங். தன்னம்பிக்கையை கண்ணில் பார்க்க முடியுமா? கான்ஃபிடன்ஸை கண்ணில் பார்க்க முடியுமா? முடியாது. எதையாவது கண்ணில் பார்க்க முடியுமா? அது வந்து இட்ஸ் a feeling. When the woman understands this image, that is called as empowerment. ஸோ அது எப்போ வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னா, when the environment is favorable for them. ஓகே, அந்த favorable environment யார் கொடுக்கணும்? நம்ம சொசைட்டி கொடுக்கணும். சொசைட்டினா யாரு? நீங்க. அதுக்கு தான் நான் இங்கே வந்து அவங்கள்ட்ட பேசுகிறேன். when I was asking Sahai Mary ma'am, students வந்து பெண்களா கோயிடா இல்லை என்னன்னு சொல்லி கேட்டேன். I didn't know, it's men's college. Okay.
ஸோ இங்கே வந்து கோயில்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் அந்த இன்ஸ்டியூஷன் பிகாஸ் சின்ஸ் பிஹெச்டி வரைக்கும் இருக்கிறனால அவங்க சொன்னாங்க பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ ஜஸ்ட் ப்ரிப்பேரிங் உங்களை மைண்டில் வச்சுட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் நம்ம என்ன பேசணுன்றது. பட் இங்கே கொஞ்சம் அங்கங்கே மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ரீசன் அந்த விமன் அப்படின்ற அந்த கான்செப்டை வந்து அதாவது விமன் டெவலப்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட், அதாவது நீங்கள் எல்லாரும் நம்ம சொல்கிறோம்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்லும் போதும் யூ ஹாவ் டு ஹேவ் இட் இன் யுவர் மைண்ட் தட் எதுக்கு நம்மள்ட்ட அந்த ஈகோ தேவை? ஏன் வந்து நம்ம ஒரு 50% இருக்கக்கூடிய விமன் பாப்புலேஷன் நம்ம தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் எதுவுமே கிடையாது. இட் இஸ் பர்ஃபெக்ட்லி த இண்டிவிஜுவல்ஸ் விஷ். ஓகே, இப்போ நான் சொல்லி வந்து ஒரு 2-3 பேர் மாறலாம். அவங்க வந்து பெண்களுடைய பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட் எவர் இஸ் யூ ஹேவ் டு பி இன் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் அ வுமன் ஆர் வாட் எவர் இட் இஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். அப்படின்ற போது உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ உங்கள் மேடம் கூட சொன்னாங்க அவங்களுக்கு விமனோட இம்பார்ட்டன்ஸை சொல்லுங்க மேடம். விமனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிகாஸ் யூ ஹேவ் கம் ஃப்ரம் அ வுமன். ஓகே, ஒரு தாய் கிட்ட தான் பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் வருது. ஸோ அதனால யூ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அ வுமன். என்ன தேவை அப்படின்னு சொன்னா சுய பரிசீலனை. இப்போ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ பேசுறது கொஞ்சம் டைம் தான். நான் டெய்லி வந்து கிளாஸ் எடுத்தேன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் என்னால் சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் இன் யோர் ஹேண்ட். You can see lots and lots of information. எவ்வளோ விமன் வந்து எவ்வளோ வந்து ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா, டிவி எல்லாருமே பார்க்குறோம் இல்லையா? ஒரு விமன் சேனலில் விமன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் எதை காட்டுறாங்க? சமையல் குறிப்பு, அளவு குறிப்பு, இது 2 தான். தேவையில்லை. சமையல் குறிப்பு, அளவு குறிப்பு தேவையில்லையே. விமன் மீடியாவில் காட்டணும்னா சாதனை பண்ண சின்ன சின்ன ஆளுங்களை பற்றி வந்து பேசுது. The women who have done a lot of achievement for the society, சின்ன விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அவங்களை கூட்டிட்டு வந்து பேசினா ஆட்டோமேட்டிக்கா you will understand the importance of a woman. Media has got its own power, even through your social media. இதுக்கு முன்னாடிலாம் Women's Day வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோம், Happy Women's Day. இப்போ 1000 மெசேஜ் வருது. Even a man is sending a message, Happy Women's Day. Yeah. So Women's Day March 8. Men's Day எப்போ? November 19. அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. November 19 இந்திரா காந்தி பர்த்டே. Okay, that is also a birthday of a woman. That is considered to be the International Women's Day. So principal madam அந்த ஹிஸ்டரியில சொன்னாங்க. Yeah. So ஒரு கம்யூனிசம்க்கு வந்து ஒரு கலர் இருக்குல்ல, ரெட் கலர். அதே மாதிரி விமென்ஸ் மூவ்மெண்ட், விமென்ஸ் டேக்கு ஒரு கலர் இருக்கு. என்ன கலர் தெரியுமா? Purple. Purple is considered to be the color for the International Women's Day because that shows the loyalty அப்படின்னு சொல்றாங்க. Loyalty. Purple, white or the gold, these 3 colors. So 1911 தான் வந்து first International Women's Day. So அடுத்து உங்களுக்கு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருக்குன்னு நினைக்கிறேன். So I just want to conclude here. So நிறைய பெண்கள் வந்து நிறைய அச்சீவ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி my mother அப்படின்னு சொன்னாரு இல்லையா? Every Indian mother is an achiever. நான் சொல்றது வாண்டடாகவே சொல்றேன். நான் வந்து இங்க நின்று பேசுறதுக்கு காரணம் என் பாட்டி, என் அத்தை, என் அம்மா, வேற யாருமே கிடையாது. Their motivation. அவங்கள பார்த்து நம்ம வளர்றோம். அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த கரேஜ், அது எல்லாத்தையும் நம்ம உள்வாங்கிக்கிறோம். இப்போ உள்ள பசங்க வந்து பேரண்ட்ஸ்ல இருந்தோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்ல இருந்தோ என்ன கற்றுக்குறாங்கன்னு தெரியல. பிகாஸ் there is no communication between the children and the parents these days. We just communicate only with the friends. கண்ணுக்கு தெரியாத நண்பர்களுக்கு தான் நிறைய பேசுவாங்க. கண்ணில் முன்னாடி உட்கார்ந்துக்கூடிய தாத்தாவோ பாட்டியே பெருசு கம்மி அப்படின்னு சொல்லிடுறோம், பேசுறதே கிடையாது. So you have to take a lot of things from your old generation, from your
உங்க பாட்டிகிட்ட தாத்தாட்ட நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இந்த வேல்யூ எஜுகேஷன் புதுசாக கொடுக்குறாங்க காலேஜில். காலேஜ் வந்ததுக்கு வேல்யூஸ் வருமா? வராது. மூளை தான் ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிடுச்சு. 15 வயசோட மூளை டெவலப்மெண்ட் நின்றுடும். அது ஆல்ரெடி ட்ரெயின் ஆன மூளை எங்கே மாற்ற போகிறோம்? 7 வயசுல 15 வயசு வரைக்கும் உன்னை வளர்க்கக்கூடிய சக்தி தான் உன்னோட ஆயுளுக்கும் உள்ள சக்தி. இந்த 17 வயசுக்குள்ள நீ என்ன டிசைட் பண்றியோ சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க பசங்க. அது விளையாட விடாதீங்கன்றதுக்கு காரணமே அதுதான். பிகாஸ் தே see lot of bloodshed. சண்டை போடுறான், அடிக்கிறான், குத்துறான்ற போது இதனுடைய இம்பாக்ட் வந்து அவனுடைய மூளையில் இருக்கு. 30 வயசுல அவனோட கோபம் அதிகமாக இருக்கும். ரீசன் அதனால தான் வந்து when the children are being brought up with the importance of religion. Sorry to say this, பிராமணன் பசங்களாம் பார்க்குறீங்களா? இப்போ வரைக்கும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க? காலையில் எழுந்திரிச்சு படிக்க வைக்கிறாங்க, சாமி கும்பிடுறாங்க, அப்பா அம்மா கூட தான் இருக்கணும், தாத்தா பாட்டி கூட தான் இருக்கணும். Still they are living in a joint family system. That is the reason they are doing wonders. அதனால தான் அவங்களோட வேல்யூஸ். அதனால சொல்ல நம்மளும் அந்த மாதிரி வரலாம். ரீசன் வந்து இதுதான். You are not being trained accordingly. If each and every person are trained like that, so அது வந்து it is the hands of a mother. உங்க அம்மா கிட்ட தான் இருக்கு எல்லாமே. உன்னோட ஹானர், அதாவது நீ வந்து அடுத்த பெண்களை வந்து நீ மதிக்கிற அப்படின்னா அதுக்கு காரணமே உன்னோட அம்மாவா தான் இருக்கும். She would have taught you. அம்மா வந்து சொல்லி கொடுத்திருந்தா, ஒரு பெண்ணை மதிக்க கத்து கொடுத்திருந்தா நீ வந்து நல்லா இருக்க. உன்னால மாற முடியாது நல்லது. Okay, so this shows the complementary. அதே சொல்ல ஆண்கள் இல்லாம பெண்கள், பெண்கள் இல்லாம ஆண்கள். Base. Even though whatever mean the base, ரெண்டுமே each and both are complementary to each other. Okay, so பெண்கள் வந்து what they are expecting from a man அப்படின்னா ஒரு சின்ன ஒரே 4 வார்த்தை தான். 4 தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பெண்கள். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் உமன் மாதிரி. நம்பர் 1 இஸ் மதிக்கப்படுதல், புரியப்படுதல், நேசிக்கப்படுதல், உரிமை பெறுதல். இந்த 4 தான் the woman is expecting from a man. So இந்த 4 வந்து கிடைச்சிருச்சுன்னா மார்ச் 8 மட்டும் மகளிருக்கு நான் கிடையாது, எல்லா நாளும். ஓகே, ஸோ பெண்களை பிறந்தோம், பெண்களை போட்டுருவோம். Thank you very much for watching.